அனிமான தேவ ஊழியர் மற்றும் சபை மூப்பர்கள் விசுவாசிகளுக்கு மீண்டும் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே திருவான்மியூர் சபையின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். தேவனுடைய நாமம் மைப்படுவதாக. ரோமர் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினான நிருபம் 12வது அதிகாரம் 8வது வசனம். ரோமன்ஸ் 12:8. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்தெடுக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாக கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட செய்ய கடவன். தேவனுடைய பரிசு நாமம் மயப்படுவதாக. இன்று நாம் ஒரு வேதாகமத்திலே ஒரு முக்கியமான ஒரு மனிதனை குறித்து, ஒரு சகோதரை குறித்து நாம் சிந்திக்க போகின்றோம். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பற்றியும் சில எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? என்னை உங்களுக்கு அதிகம் தெரியாது, தெரிந்தவர்களுக்கு தனபால்னா அதாவது என்னுடைய குணங்கள், என்னுடைய எண்ணங்கள், என்ன நடக்கைகள், பேச்சுகள் எல்லாம் வைத்து உங்கள் உள்ளத்தில் என்னை பற்றி ஒரு ஒரு எண்ணம் இருக்கும். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், சில மனிதர்களை பார்த்து அவர்களுடைய குணங்களை பார்த்து அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்களுக்கு பட்ட பேர் சொல்லுவோம். குடும்பம் இல்லையா? நம்ம குடும்பங்கள்லேயும் உண்டு, சமுதாயத்தில் உண்டு, நண்பர்கள் மத்தியில் சில பேரும் பட்ட பெயர் சொல்லி அழைப்போம். இப்போ உங்கள் குணங்களை வைத்து மற்றவங்க உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா என்ன பேர் கொடுப்பாங்க? வேதாகமத்தில் சரி, வெளியிலும் சரி, இந்த நிக் நேம் சொல்கிறோம் இல்லையா, அல்லது பட்ட பெயர்கள் ரொம்ப பிரபலமாக இருக்கும். இந்தியாவில் பாபுஜின்னு சொன்னால் காந்தியடிகள் இல்லையா? சாச்சா நேருன்னு சொன்னால் ஜவஹர்லால் நேரு. த லேடி வித் த லேம்ப் யார்? ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். அப்போ இப்படி ஒவ்வொரு பெயருக்கும் பின்னால் சரித்திரம் உண்டு, அதுக்கு பின்னால் சில காரணங்கள் உண்டு. ஒன்று அவர்களுடைய குணாதிசயங்களை குறிக்கும், அல்ல அவர்கள் செய்த சாதனைகளை குறிக்கும். இப்படி பல காரணங்கள் உண்டு. வேதாகமத்தில் பெயர்களுக்கு அர்த்தம் இருக்குது. இன்னைக்கு நம்ம மாடர்ன் ஏஜில் இருக்கனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு சம்டைம்ஸ் சில பெயர்கள் நம்ம ஃபேன்சியாக பேர் வச்சுக்குவோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், அதில் அர்த்தங்கிறது இருக்காது. ஜிஜு பிஜுன்னு வச்சுருப்பாங்க. ஜிஜோ, டிட்டோ, சிப்ஸு, பென்ஸு, இப்படி நிறைய பெயர் வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அர்த்தங்கள் இருக்காது. ஆனால் வேதாகமத்தில் பெயர்களுக்கு அர்த்தம் இருக்குது. ஆபிரகாமுக்கு என்ன அர்த்தம்? ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட்ஸ், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். யாக்கோபுக்கு ஏமாற்றுகிறவர். பேதுருவுக்கு பாறை, கல். நாபாலுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, மூடன், பைத்தியக்காரன், மூடன். நகோமிக்கு பிளசன்ட், இன்பமானவன். இப்படி ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் உண்டு. இன்னைக்கு நம்ம ஒரு மனிதனை குறித்து பார்க்க போறோம். அவருடைய பெயர் ஒன்று, அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்ட பெயர் உண்டு. அந்த பட்ட பெயரானது, அவருக்கு கொடுத்த நிக்நேம், அவருக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய வரத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. அந்த மனிதனை குறித்து நாம் இன்னைக்கு இந்த காலையில் நாம் தியானிக்க போகிறோம். நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். அவருடைய பெயர் ஆங்கிலத்தில் ஜோசப்னு போட்டிருக்கோம், தமிழில் யோசேன்னு போட்டிருக்கோம். சம்திங் கிளிக்ஸ் இன் யுவர் மைண்ட் இல்லையா? சரி, அடுத்து அவர் சீப்புருவை சார்ந்தவர், லேவியன், பர்னபாஸ். அப்போ
அந்த பர்னபாஸ் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நெருங்கிய ஒரு நண்பர். இந்த பர்னபாசுக்கு இயற்பெயர் யோசே அல்லது யோசேப்பு. யோசேப்பினுடைய குறுகிய தான் யோசே, ஆங்கிலத்தில் ஜோசப்னு தான் போட்டிருக்கோம். அப்போ இவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது பர்னபாஸ். மருத்துவர் லூக்கா இவரை அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 36, 37 வசனங்களில் அறிமுகப்படுத்துகிறார். வாசிங்க, அப்போஸ்தலர் 4:36, 37 வாசிங்க. எவ்வளவு அழகாக மருத்துவராகிய லூக்கா இவரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. இங்கே பர்னபா அப்போஸ்தலர்களிடத்தில் இருக்கிறார். ஆதி சபையிலே he was the one of the early convert. ஆதி சபையிலே முதலாவது ரட்சிக்கப்பட்ட மனிதர்களிலே இந்த பர்னபாவும் ஒருவர். அப்போ இந்த பர்னபா எருசலேமில் இருக்கிற சபையிலே இருக்கின்றார். எருசலேம் சபையிலே இருக்கின்ற அப்போஸ்தலர்கள் இவருக்கு ஒரு பெயரை கொடுக்கின்றார்கள். இனி உன் ஆண்டவர் பேதுருவை பார்த்து இனி கேபா என்று அழைக்கப்படுவதில்லை, இனி உன் பெயர் பேதுருவாக இருக்கும் சொன்னது போல அப்போஸ்தலர்கள் இந்த யோசேயை பார்த்து இனி உன் பெயர் யோசே அல்ல, இனி உன் பெயர் என்னது? பர்னபா. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆறுதலின் மகன், the son of encouragement. ஆறுதலின் மகன் என்று பார்க்கிறோம். இந்த ஆறுதலின் மகன் என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏனென்றால் அதுதான் அவருக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய வரம் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம ரோமர் 12:8 வருவோம். ரோமர் 12:8 முதல் பகுதியை மட்டும் நம்ம வாசிக்கலாம். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலே தரித்திருக்க கடவன். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். ஆங்கில மொழிபெயர்ப்பு வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் கேஜேவி அது என்கேஜேவியில் பார்த்தீங்கன்னா இன் எக்ஸாக்டிங் லெட்டிங் எக்ஸாக்ட்னு இருக்கும் இல்லையா? புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறது நிலைத்திருக்குன்னு இருக்கும். இது இந்த வார்த்தையானது பெரும்பாலான ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அதாவது most of the translation is this verse is translated like this: in encouraging let him encourage. உற்சாகப்படுத்துவதில் அவன் உற்சாகப்படுத்துகிறதிலே அவன் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. in encouraging let him encourage. தமிழில் புத்தி சொல்லுகிறதிலே புத்தி சொல்லிக்க அவன் தடுத்திருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை தமிழிலே அல்ல ஆங்கிலத்திலும் சரி ஒரே கிரேக்க வார்த்தையில் இருந்துதான் இந்த எல்லா வார்த்தைகளும் வருகிறது. புத்தி சொல்லுகின்றது, ஆறுதல் படுத்துகின்றது, தேர்ச்சிகின்றது, உற்சாகப்படுத்துகின்றது. இவை எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான். நீ பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் ஒரே ஒரு கிரேக்க வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த கிரேக்க வார்த்தை என்னவென்றால் பேராகலியோ. பேராகலியோ. இந்த பேராகலியோ என்கின்ற வார்த்தையானது இரண்டாக பிரிப்போம் என்றால், ஒன்று பேரா என்பது ப்ரீபொசிஷன். எப்படி ஒரு வார்த்தைக்கு முன்னால் இன்னொரு வார்த்தை வரும் இல்லையா? ப்ரீபொசிஷன் சொல்லுவோம் இல்லையா? முன்னிலை தமிழில். அப்போ பேரா என்பது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அலாங் சைடு. அலாங் சைடுனா நம்ம கூட இருப்பது, உடன் இருப்பது. கலியோ என்கிறது வினைச்சொல். கலியோ என்பது வெர்பு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கூப்பிடுவது, காலிங், கால். அப்போ பேரா கலியோ என்றால் ஒருவரை பக்கத்தில் கூப்பிட்டு வைப்பது. பக்கத்தில் தூரமாக இருக்கிற ஒருவரை நம்ம பக்கத்தில் அவரை அழைத்து நம்ம பக்கத்தில் வைப்பது, அல்லது அவரை அழைத்து அவர் கூட நம்ம சேர்ந்து இருப்பது, அவர் கூட சேர்ந்து இருப்பது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஏதாவது ஒரு மனிதன் ஏதாவது ஒரு காரியத்தில்
தனக்குத்தானே உதவி செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு அல்லது அவனுடைய அருகில் சென்று நாம் அவனுக்கு உதவி செய்வது. When a man is unable to help himself in any area, other man goes near to him or alongside and helps him. அதான் இதனுடைய அர்த்தம். இப்போ பேராக்களியோ என்பதற்கு ஒரு மனிதனுடைய பக்கத்தில் போயிட்டு அவனுக்கு உதவி செய்வது, அவன் பக்கத்தில் போயிட்டு அவன் கூட இருப்பது, அவனுக்கு உதவி செய்வது. அப்போ நல்ல வெயில் சுட்டரிக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு பாரத்தை தலையில் வைத்துட்டு நெடுஞ்சாலையில் ஹைவேல நடந்து வரான்னு வைங்களேன், நல்ல வெயில், பெரிய பாரம் தலையில் இருக்குது, நடக்கிறான், அப்புறம் ரொம்ப சோர்வடைந்துடுறான். அவனுடைய தோள்கள் அந்த பாரத்தை சுமக்க முடியல, அவனுடைய கால்கள் நடக்க முடியல, தள்ளாடுது, அவன் எப்போ விழுந்துருவான்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் வேறொரு மனிதன் அவன் பக்கத்தில் போயிட்டு அவனுடைய பாரத்தை எடுத்து தன்மேல் வைத்து கொண்டு, அவனுடைய கரங்களை எடுத்து தன்னுடைய தோல் மேல் வைத்து கொண்டு அவனை அப்படி அரவணைத்து கொண்டு, உன்னால நடக்க முடியாது, கவலைப்படாத, உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்து போவோம், we shall make it, நாம் கண்டிப்பாக நீ போக வேண்டிய இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா. இதனுடைய முழு அர்த்தம் தான் இந்த ஒரு வார்த்தை குறிக்கிறது, பேராக்களியோ. அப்போ உற்சாகப்படுத்துவது என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உதவி இல்லாத ஒரு மனிதனுக்கு ஓடி சென்று அவன் கூட இருந்து அவனுக்கு உதவி செய்வது. இப்படி உதவி செய்யறவங்களுக்கு ஒரு பெயர் உண்டு வேதாகமத்தில், அதுக்கு பேராக்ளீட்ஸ். பேராக்களியோ என்பது an adjective. பேராக்ளீட்ஸ் என்று சொல்லும் பொழுது இந்த உதவிகளை செய்யற மனுஷனுக்கு பெயர் பேராக்ளீட். இந்த வார்த்தையை தான் பர்னபாசுக்கு அப்போஸ்தலர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் கிரேக்க மொழியில இதை பார்த்தீங்கன்னா பர்னபாவுக்கு இந்த வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ பர்னபா உதவி செய்கிறவன், உற்சாகப்படுத்துகிறவன். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? Christian life is not meant to be meant to live in solitude. அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனியாக வாழ்வதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சமுதாயமாக வாழ்கின்ற வாழ்க்கை, ஒரு குடும்பமாக வாழ்கின்ற வாழ்க்கை. ஆகவேதான் சபை இருக்குது. இல்லாட்டி ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாம் தனித்தனியா வாழலாமே, தனித்தனியா ஆராதிக்கலாமே, தனித்தனியா இருக்கலாமே, ஏன் சபைக்கு வரணும்? ஏன் சபைன்னு ஒன்றை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு விசுவாசுடைய வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சேர்ந்து வாழ்வது, குடும்பமாக வாழ்வது, சமுதாயமாக வாழ்வது. வேதாகமத்தில் பாருங்க, பவுல் பல இடங்களிலே இதை மிகவும் அழித்து சொல்வதை பார்க்கின்றோம். ஒருவருக்கொருவர் என்கிற வார்த்தை அடிக்கடி பவுலுடைய நிருபங்களில் நீங்க பார்க்க முடியும். ஒருவர் அன்பு கூறுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும், ஒருவர் மேன்மையாக எண்ணுங்கள், ஒருவன் கீழே விழும்போது தூக்கி விடுங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது நானும் என்னுடைய குடும்பமும் அப்படி சொல்லி தனியாக வாழ்வது அல்ல. நான், என் குடும்பம், என்னுடைய பதவி, என்னுடைய பணம், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வாழ்றது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை சமுதாயமாக வாழ்வது, ஒன்றாக சேர்ந்து வாழ்வது, ஒருவருக்கொருவர் உதவி செய்வது, ஒருவரை ஒருவர் தாங்குவது, ஒருவர் பார்த்து ஒருவர் சுமப்பது, ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துவது, ஒருவர் ஆறுதல் படுத்துவது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ பர்னபாஸ் இதைத்தான் செய்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒருவர் உற்சாகப்படுத்தி கொண்டார் வாழ்க்கை. பிரியமானவர்களே, இப்போ இங்க பாருங்க, 1 யோவான் 2வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் முதல் வசனம். ஒருவன் பாவம் செய்வானால் ஓகே. அதே போல
யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14:18. ஓகே. இங்கே இந்த 2 வசனங்கள்லையும் இந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவானிலே பரிசுத்த ஆவியானவருக்கு உபயோகப்படுத்தப்பட்ட இந்த பேராக்லிட் என்கிற வார்த்தையானது 1 யோவான் 2:1 பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி ஹி இஸ் அவர் அட்வொகேட். அந்த இடத்துல இதே கிரேக்க வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல யோவான் 14:16 வேறொரு தேற்றரவாளன் என்கிறான் இடத்துல இதே பேராக்லிட் இதே வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது அர்த்தம் என்னவென்றால் பரிந்து பேசுதல், நம்மை தேற்றுவது, புத்தி சொல்லுவது, உற்சாகப்படுத்துவது, இவைகள் எல்லாம் ஒரே காரியம்தான். ஒரு மனிதனை உற்சாகப்படுத்துவது, ஒரு மனிதனை ஆற்றுவது, ஒரு மனிதனை தேற்றுவது. பிரியமானவர்களே, அப்போ பர்னபாஸ்ட நம்ம பார்க்கிறது, அவன் ஆறுதலின் மகன் அல்லது சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், மற்றவர்களை ஊக்குவிக்கிறவனாக, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவனாக இவன் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இப்பேற்பட்டவங்களை நீங்க எளிதில் கண்டுகொள்ளலாம். இந்த மாதிரி இந்த வரத்தை உடைய சகோதரனையோ சகோதரியோ சபைகளில் நீங்க எளிதாக கண்டுகொள்ளலாம். ஏன்னா இவங்கள்ட்ட சில காரியங்கள், சில குணாதிசயங்களுக்கும் சில அறிகுறிகள் இருக்கும். முதலாவது பாருங்க, இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையுமே இவங்களுக்கு பிடிக்கும். இந்த வரத்தை உடையவர்கள், அதாவது உற்சாகப்படுத்துகின்ற ஆறுதல் படுத்துகிற வரத்தை உடைய சகோதரனோ சகோதரியோ என்ன பண்ணுவாங்க, எல்லாரையுமே அவங்க எல்லாரையும் அவங்க நேசிப்பாங்க, எல்லாரையும் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு சபையில யாருமே பிடிக்காதவங்கன்னு சொல்லிட்டு இருக்கவே மாட்டாங்க, எல்லாத்தையும் பழகுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா they are strongly ரிலேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை வருவோம், ஆராதனை முடிஞ்சனா ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், பாய் சொல்லிட்டு போயிடுவோம். அடுத்து எப்போ திரும்ப பார்க்குறோமோ அப்போ தான் திரும்பியும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. they believe in building relationship. அவங்க உறவுகளை உருவாக்கி கொள்ள விருப்பப்படுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்க்குறாங்க, உங்கள்ட்ட பேசுவாங்க, திங்கட்கிழமை உங்களை பற்றி நினைப்பாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்களோட தேவைகளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒருவேளை வார நாட்களில் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க, அல்லது உங்களை வந்து சந்திப்பாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ தே பில்ட் ரிலேஷன்ஷிப். அவங்க உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சராக இருக்க மாட்டாங்க, அந்நியராக இருக்க மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க, மன்னிக்கிறவங்களாக இருப்பாங்க, சகிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஓப்பன் மைண்ட்னா புரியுதா? ரிசர்வேஷன்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. they won't have any reservation against anybody. யாரை குறித்து அந்த ரிசர்வேஷன் வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் விட்டு ஓப்பனா பழகுவாங்க, எல்லாத்தையும் சரிசமமா பழகுவாங்க. மனதில் எது காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே மன்னிப்பாங்க. யாரும் ஏதாவது அவங்களுக்கு விரோதமாக பேசிட்டாங்கன்னா மனசில் ஐயோ காயப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, உடனே மன்னிச்சிடுவாங்க, சகிச்சிடுவாங்க இவங்க. அது மட்டுமல்ல, சபையில் யாருக்காவது ஒரு தேவைன்னா முதலாவது ஓடி போய் உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. அது பண உதவியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஆலோசனையாக இருக்கலாம். மனசில் கஷ்டமாக இருக்கிறவங்க, கண்ணீரோடு இருக்கவங்களை அவங்கள போய் ஆறுதல் படுத்தவங்களா இருக்கலாம். ஏதாவது ஒரு தேவைன்னா முதலாவது இவங்க தான் போய் நிற்பாங்க. இதை நம்ம எங்கே பார்க்குறோம், எல்லாம் பர்னபாட்டை பார்க்குறோம். பர்னபா செய்கிற காரியங்களை பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இவங்களை இந்த சபையில் எல்லாருக்குமே பிடிக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த பிலீவர்ஸ் வில் லைக் தம். இப்படிப்பட்டவங்களை சபையில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அவங்க மற்றவங்கள்ட்ட இருக்கிற ஆவிக்குரிய திறமைகளை இவங்க கண்டுபிடிப்பாங்க, ஆவிக்குரிய திறமைகளை கண்டுபிடிப்பாங்க. அப்போ அந்த திறமைகளை கண்டுபிடிச்சு அவங்கள உற்சாகப்படுத்த, உங்கள்கிட்ட இந்த திறமை இருக்க நீங்கள் பண்ணுங்க, உபயோகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துவாங்க. அப்போ அவங்க வெறும் உபதேசத்தில்
வெறும் உபதேசத்தில் அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. அதாவது செயல்பாடு இல்லாத டாக்ட்ரின்ஸ் இருக்கும். நம்ம வி டாக் அபவுட் நிறைய நம்ம பேசுவோம். கிறிஸ்டாலஜி பற்றி பேசுவோம், தியாலஜி பற்றி பேசுவோம், எஸ்கட்டாலஜி பற்றி பேசுவோம், செகண்ட் கமிங் ஆஃப் லார்ட் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை பற்றி பேசுவோம், ப்ரீமினியா போஸ்ட் மினிலியமா பெரிய டிபேட்லாம் பண்ணுவோம். இவங்களுக்கு இதுலாம் பெரிய விருப்பம் இருக்காது. இவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கும்? என்ன உபதேசம்னாலும் அதை செயல்பாட்டில் இல்லாத உபதேசத்தை விருப்பப்பட மாட்டாங்க. என்ன செய்ய? அதில் செயல்பாடு இருக்கணும், செயல் இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது போல வெறும் உபதேசம் பிரயோஜனம் இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உற்சாகப்படுத்துறவங்க இந்த குணங்கள்லாம் இருக்கும், இந்த குணங்கள்லாம் இருக்கும். இன்னைக்கு சபைகளில் எல்லா சபைகள்லையும் ஒரு சில சகோதரிகள் இப்படி பர்னபா போல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? சோகம் நிறைந்ததாக இருக்கும் இல்லையா? நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம இது க்ளூமி, சோகம் நிறைந்து இருக்கும். அப்படியே சோர்ந்து போயிடுவோம். உற்சாகப்படுத்துறாங்க பாருங்க. அப்போ நம்ம இப்போ அவங்க பர்னபாஸுக்கு வருவோம். பர்னபா இப்போ முதலாக பர்னபா பவுலை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க. பவுலுடைய ரட்சிப்பை போல ஒரு டிராமாட்டிக் கன்வர்ஷன் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. பெரிய அது ஒரு அற்புதமான, அதாவது ஒரு அதிசயமான இன்கிரெடிபிள் ஒரு கன்வர்ஷனை பார்க்க முடியாது. சபையை பால்படுத்திக் கொண்டிருந்தவன் பெண்களையும் பிள்ளைகளையும் வீடுகளிலிருந்து இழுத்துக்கொண்டு தெருக்களில் இழுத்துக்கொண்டு போய் சிறைச்சாலைகளை போட்டு சபையை பால் எடுத்துக் கொண்டிருந்தவன், கொலை செய்து கொண்டிருந்தவன், தமஸ்குக்கு போற வழியில தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான், ரட்சிக்கப்படுகின்றான். அனனியா முதலாவது பவுலுக்கு தேவனுடைய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு அனனியா was giving him the training in discipleship. சீர்திருத்துவது குறித்து பவுலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பவுல் தமஸ்குவிலே தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். அங்கே அவனை கொலை செய்ய விரும்புகின்றார்கள். அப்பொழுது கூடை வழியா அவனை இறக்கி விடுறாங்க. இந்த பவுல் இந்த சவுல் என்ன பண்றாரு? எருசலேமுக்கு வர்றாரு. சவுல் இப்ப எருசலேமுக்கு வர்றார். சவுல் எருசலேமுக்கு வரும் பொழுது அங்குள்ள விசுவாசிகள் சவுலை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்லை. அங்குள்ள விசுவாசிகளுக்கு சவுல் ரட்சிக்கப்பட்டானா இல்லையானே தெரியாது. சவுலை பார்த்தவுடன் அங்குள்ள எருசலேமில் விசுவாசிகளுக்கு ஒண்ணுதான் தெரியும், இந்த கொலைகாரன் திரும்பி இங்க வந்துட்டான். சவுல் எருசலேமை விட்டு தமஸ்குவுக்கு போனவுடன் ஒருவேளை எருசலேமில் விசுவாசிகள் ஜெபித்திருக்கலாம், இவன் எருசலேமுக்கே வரக்கூடாது, தமஸ்குவிலே இருக்கட்டும், இனி எருசலேமுக்கே வரக்கூடாதுன்னு ஒருவேளை அவங்க ஜெபித்திருக்கலாம். திடீர்னு பார்த்தா சவுல் வந்து நிற்கிறான் திரும்பியும் எருசலேமில். ஏன்னா சில நாட்களுக்கு முன்பதாக தான் எல்லாரும் இப்படி சிறைச்சாலையில் போட்டான், திரும்பி வந்துட்டான். ஆனால் சவுல் என்ன பண்ணுறான்? இப்பொழுது அவங்களோட சேர்த்து கொள்ள பார்க்குறான். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. வாசியுங்கள் அப்போஸ்தலர் அதிகாரம் 4வது அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. சாரி, 9வது அதிகாரம் 9. இப்போ பார்க்குறோம் பாருங்க, பவுல் ரட்சிக்கப்பட்டுட்டான், தமஸ்குவிலிருந்து எருசலேமுக்கு வரான், எருசலேமில் சபையோட சேர்த்து கொள்ள பார்க்குறான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அவனை ஏற்றுக்கொள்ள அவர்கள் பயந்தார்கள். சவுல் ரட்சிக்கப்பட்டான், ஆனால் அங்குள்ள விசுவாசிகளுக்கு தெரியாது, அவங்க ஏற்றுக்கொள்ள பயப்பட்டாங்க. இங்கே தான் பர்னபாஸ் enters into the scene. இந்த இடத்துல இப்போ பர்னபாஸ் வர்றாரு. 27வது வசனத்தை வாசிங்க. ஓகே, இப்போ பர்னபாஸ் வராரு. பர்னபாஸ் தமஸ்குவுக்கு போனாரா? இல்ல, பர்னபாஸ் தமஸ்குவுக்கு போகல. பர்னபாஸ் எருசலேமில் இருக்கிறாரு. ஆனா பவுல் ரட்சிக்கப்பட்டதை குறித்தும்
பவுல் தமஸ்குவிலே இயேசு கிறிஸ்து தைரியமாய் பிரசங்கத்தை குறித்தும் கேள்விப்பட்டார். இப்போ எருசலேம் சபையில் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன். இல்ல இல்ல, எருசலேம் சபையில இந்த சமயத்தில் இந்த 9வது அதிகாரத்தில் எருசலேம் சபையில எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? பேதுரு முதலாவது பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 2வது பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 4000. ரட்சிக்கப்பட்டவளை தினந்தோறும் தேவன் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட 15,000-20,000 பேர் இருப்பாங்க. 15,000 மேல இருப்பாங்க கண்டிப்பா. அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிற சபையில ஒருத்தர் கூட பவுல இந்த சவுலை சேர்த்து கொள்ள விருப்பம் இல்லைங்க. ஒரே மனிதர் பர்னபாஸ் வர்றாரு. பர்னபா வர்றாரு, சவுலை அப்போஸ்தலருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவனை சேர்த்து கொள்ளுங்க. சவுல் ரட்சிக்கப்பட்ட விதத்தை குறித்தும் தமஸ்குவிலே தைரியமாக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கத்தை குறித்தும் அப்போஸ்தலருக்கு சொல்றாரு. அப்போஸ்தலரிடம் சவுலை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அறிமுகப்படுத்துகிறாரு. பர்னபாவுக்கு சவுலை குறித்து முழுவதும் தெரியாது. அதாவது சவுலுடைய கடந்த காலத்தை தெரியும். ஆனா சவுல் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா, அல்லது சவுல் ரட்சிப்பில் உறுதியாக இருப்பாரா, அல்லது திரும்பியும் சவுல் மாறி விடுவாரா, இதெல்லாம் அப்போ பர்னபாவுக்கு தெரியுமா? தெரியாது. சவுல் என்ன பண்ண போறான்னு பர்னபாவுக்கு தெரியாது. ஆனா பர்னபா டேக்ஸ் எ ரிஸ்க். இந்த இடத்துல பர்னபா ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட இவர் சொல்றாரு, நான் நம்புறேன். ஐ கிவ் ஹிம் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட். இவர் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றது நான் நம்புறேன்னு சொல்லிட்டு பவுல் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பாருங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இங்க சபை, அந்த சபையில கிட்டத்தட்ட 15,000 பேர் மினிமம் இருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க 15. அந்த சபை என்ன பண்ணுது? பவுல ஒரு பிரச்சனையாக பார்க்குது. The early church saw Saul as a problem. சவுலை ஒரு பிரச்சனையாக பார்க்கறாங்க. எல்லா சபை மக்களும் பிரச்சனையாக பார்க்கறாங்க. பர்னபா சவுலை பிரச்சனையாக பார்க்கல. சவுலுக்குள்ள இருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் பொட்டன்ஷியல், ஒரு இன்கிரெடிபிள் ஸ்பிரிச்சுவல் பொட்டன்ஷியல் சவுலுக்குள்ள ஒரு அதீதமான ஒரு ஆவிக்குரிய திறமை இருக்கிறத இவர் பார்க்கிறாரு. பாருங்க, சபை பார்ப்பதற்கும் பர்னபா பார்ப்பதற்கும் பெரிய வித்தியாசம். அந்த சபை என்ன பண்ணுதுன்னா பவுலுடைய கடந்த காலத்தை பார்க்கறாங்க. சவுலை பார்த்தவொடனே இவங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வருது? சவுலுடைய கடந்த காலத்தை தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா பர்னபா சவுலுடைய கடந்த காலத்தை பார்க்கல. சவுல் இனி எதிர்காலத்தில் எப்படி இருப்பான்னு பார்க்கிறாரு. ஆதி சபை சவுலை பார்க்கும் பொழுது அவன் பெண்களையும் பிள்ளைகளையும் இழுத்து கொண்டு ஜெயிலில் போட்டது, ஸ்தேவான் கொலை செய்யப்படும் பொழுது பவுல் அதுக்கு சம்மதித்திருந்தது எல்லாம் நினைச்சு பார்க்கறாங்க. என்ன பண்றாங்கன்னா பவுல் கடந்த காலத்தில் செய்த காரியங்களை நினைச்சு பார்க்கறாங்க. இவன் எவ்வளவு மோசமானவன் தான் பார்க்கறாங்க ஒழிய இவன் ரட்சிக்கப்பட்டானே அதை அவங்க பார்க்கல. பர்னபா என்ன பண்றான்? சவுலை கொண்டு தேவன் இனி என்ன செய்ய போகிறார் அதை பார்க்கறான். உற்சாகப்படுத்துறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இதைத்தான் செய்வாங்க. ஒரு மனிதனை அல்லது ஒரு சகோதரியை பார்க்கும் பொழுது அவங்க கடந்த காலத்தை பார்த்துட்டு அவங்களை தள்ளிவிட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய திறமையை பார்ப்பாங்க. இவங்களுக்கு கொண்டு தேவன் என்ன செய்ய முடியும்னு பார்ப்பாங்க. இவங்களுடைய எதிர்காலத்தை பார்ப்பாங்க. 2 பேர் பார்வைக்கு வித்தியாசம் இருக்கும். சபையில பர்னபாக்களை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யாருமே கடந்த காலத்தை பார்த்து தள்ளிவிட மாட்டாங்க. அவங்க வார்த்தையை நம்புவாங்க, சேர்த்து கொள்வாங்க. இப்போ பர்னபாவுக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது பாருங்க. இப்போ நம்ம பார்த்தோமே சில அறிகுறிகள் இல்லை பர்னபாட்ட இருக்கா? அந்த அறிகுறிகள் எல்லாம் பர்னபாட்ட இருந்து நான் எடுத்தது தான். அப்போ பர்னபாவிடம் இப்பேற்பட்ட குணங்கள் இருப்பதை பார்க்கிற பிரியமானவர்களே, பர்னபா எல்லா சபை முழுவதும் சவுலை எழுத்த பொழுது பர்னபா சேர்த்து கொண்டான். இன்னைக்கு 2000 வருடம் ஆயிடுச்சு. முதல் நூற்றாண்டு சபை ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு 2000 வருடத்துக்கு மேலே ஆச்சு. இன்னைக்கும் சபைகளில் இந்த நிலைமை மாறலை தெரியுமா உங்களுக்கு?
உங்கள் சபை எப்படின்னு தெரில, அநேக சபைகளில் நான் பார்த்துருக்குறேன். வேலை நிமித்தம் இந்தியா ஃபுல்லாக போனதுனால நிறையா சபைகளை நான் பார்த்துருக்குறேன். இப்போ சபைகளில் இன்றைக்கி இந்த நிலைமை மாறலை. புதுதாக ஒரு மனிதர் வந்தார்னா அவரை நம்ம எப்படி வரவேற்கிறோம்? புதுசாக ஒரு உங்கள் சபையில் சுவிசேஷ கூட்டம் இருக்கான்னு தெரில, இருக்கா? பல சபைகளில் சுவிசேஷ கூட்டங்கள் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் தான் சொல்கிறேன், பல சபைகளில் சுவிசேஷ கூட்டங்கள் கிடையாது. அப்போ புதுசாக வாரங்களை என்ன பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு சுவிசேஷ கூட்டம் இல்லை. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனை முதலாக நம்ம எங்கே அறிமுகப்படுத்தணும்? அந்த மனிதனை சுவிசேஷத்துக்கு தான் அறிமுகப்படுத்தணும். அந்த மனிதன் ஆராதனைக்கு வரான்னு வைங்களேன், நம்முடைய ஆராதனை என்னென்ன அவருக்கு புரியுமா? நம்முடைய ஸ்தோத்திரம் அவருக்கு என்னென்னு புரியுமா? நம்முடைய ஜெபம் புரியுமா? நான் ஆபிரகாமை பற்றி பேசினேன், அவருக்கு புரியுமா? நியாயப்பிரமாணத்தை பேசின அவருக்கு புரியுமா? ஆனால் ஒன்று அவருக்கு புரியும். என்ன புரியும் தெரியுமா? சபை முடிந்தவுடன் விசுவாசிகள் எல்லாம் முந்தி கொண்டு அவர்கிட்ட போயிட்டு, எப்படி இருக்கீங்க, எங்கேருந்து வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அன்பு காமிச்சோம்னா அது அவருக்கு புரியும். நம்முடைய உபதேசம் புரியாது, நம்முடைய டாக்டரின் புரியாது, நம்முடைய ஒர்ஷிப் புரியாது. ஆனால் நம்ம அவருக்கு அன்பு காமிச்சோம்னா அதை அவரால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய பரிவு, நம்முடைய பாசம், அன்பு, நம்ம அணைத்து கொள்ளுதல் அந்த மனிதனுக்கு புரியும். ஆனால் இன்னைக்கு நிறைய சபைகளில் நான் பார்க்குற புதுசாக வந்தவங்க நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குன்னு சபையில் சின்ன சின்ன ஒரு குரூப் இருக்கும். ஆறான முடிஞ்ச என்ன பண்ணுவோம், சகோதரிகள் இப்போ இந்த பாப்பா இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அவங்கள்ட்ட தான் போய் பேசுவாங்க. என்ன பிரதர், உங்களுக்குன்னு குரூப் இருக்கும், நீங்கள் உங்கள் 4-5 பேர்ட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. புதுசாக பாருங்க, இப்படி கை கட்டி ஓரமாக நின்றுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை வாரம் வருவாங்க? ஒரு வாரம், அதில் இன்னும் 1 வாரம் 2 வாரம் வருவாங்க. 3ஆவது வாரம் வரமாட்டாங்க. காரணம் என்ன? பர்ணபாக்கள் இல்லை. புதுசாக வாரவங்கள்ட்ட ஓடி முதலாவது நம்ம கூட இருக்க தான் எப்போ வேணாலும் பேசலாமே. புதுசாக வாரவங்கள்ட்ட போய் பேசணும், அவங்கள்ட்ட போய் அன்பு காமிக்கணும், அவங்கள அரவணைக்கணும், அவங்களுக்கு பரிவு காமிக்கணும். இந்த இது இன்னைக்கு சபைகளில் நம்ம பார்க்க முடியல. அதனால் சபைகளில் புதிய ஆத்துமாக்கள் வருவது மிகவும் சிரமமான காரியம். அப்போ சரி, அது போகட்டும். இப்போ பர்னபாவை பார்க்குறோம் பாருங்க. இந்த பர்னபா வேதாகமத்தில் ஒரு மைனர், அதாவது ஒரு சிறிய பாத்திரமாக இருந்தாலும் இந்த பர்னபா பெரிய பெரிய காரியங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இந்த பர்னபா தன்னுடைய ஆவிக்குரிய வரத்தின் மூலமாக 2 மனிதர்கள் மேல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஒன்று அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா இந்த பர்னபா டைம் இல்லாதனால பர்னபாவுடைய முழு இதுக்கு போகல. பர்னபாவிடம் அப்போஸ்தலன் பவுல் அப்ரண்டிஸாக பல வருடங்கள் இருந்தார். பர்னபாட்ட பவுல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தார் பல வருடங்கள். உங்களுக்கு தெரியுமா? அந்தியோக்கிய சபையில் பர்னபா தான் பவுலை கூட்டி கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சவுல் சவுலாகத்தான் இருக்கிறாரு. சவுலுக்கு பர்னபா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பர்னபாவுடைய வாழ்க்கையின் மூலமாக அல்லது பர்னபாவுக்கு அந்த ஆவிக்குரிய வரத்தின் மூலமாக 2 மனிதர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்பட்டது. ஒன்று பவுல். புதிய ஏற்பாட்டில் எத்தனை புக் இருக்குங்க? 27 புக் இருக்கு. பவுல் எத்தனை புக் எழுதினாரு? 13 இல்லையா? அப்போ வேதாகமத்தில் பர்னபா ஒரு கடிதம் கூட எழுதல. சொல்ல போனா பர்னபா ஒரு வார்த்தை கூட எழுதல. 13 நிருபங்கள் எழுதப்படுவதற்கு பர்னபா காரணமாக இருந்தார். அன்றைக்கு எருசலேமிலே சவுலை சபை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்த பொழுது பர்னபா ஓடி போய் சவுலை அணைத்துக் கொண்டு சவுலை சேர்த்து கொண்டார். சவுலுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் கொடுத்தார். சவுலை பல சபைகளிலே அறிமுகம் செய்தார். அந்தியோக்கிய சபையிலே பர்னபா மூப்பராக இருந்தார், போதிக்கிறவராக இருந்தார். சவுலை அங்கு நன்றாக உபயோகப்படுத்தினார்.
அப்போ ஒன்றுமில்லாத சவுலை வெளி உலகத்தில் காண்பித்தவர் யார்? பர்னபாங்க. அப்போ பர்னபா 13 நிருபங்கள் புதிய ஏற்பாட்டிலே எழுதப்படுவதற்கு காரணமாக இருந்தார். இன்னும் ஒரு மனிதர், யோவான் என்கிறத மார்க்கும், ஜான் மார்க், மார்க் என்கிறதா யோவான், ஜான் மார்க், அவர் ஒரு புத்தகத்தில் இருந்தார். என்ன புத்தகம்? மார்க்கு சுவிசேஷம். அப்போ அந்த 13 ஒன்று சேர்ந்தா எத்தனை ஆயிடுச்சு? 14 ஆச்சு. மொத்தம் 27 புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே 14 புத்தகங்களை எழுத காரணமாக இருந்தவர் யாரு? பர்னபா. ஏறத்தாழ 52-53%, 54% நியூ டெஸ்டமென்ட்ல புத்தகங்கள் எழுதுவதற்கு காரணமாக இருந்த பர்னபா. அவர் தலைவராக இல்லை, பவுலை முன்னால நிறுத்தினாரு, பவுலை தலைவராக அறிமுகப்படுத்தினாரு, பவுலை பிரசங்கியாக அறிமுகப்படுத்தினாரு. பர்னபாவுக்கு பவுலை குறித்து அதிகமாக தெரியாது. இந்த பவுல் 13 புத்தகங்களை எழுத போறாருன்னு தெரியுமா? பவுலுக்கு, பர்னபாவுக்கு தெரியாது. இந்த பவுல் எருசலேமிலிருந்து ரோமாபுரி வரைக்கும் சுவிசேஷம் அறிவிப்பார்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஆனா அவர் மனது உள்ள தேவன் இவரை ரட்சித்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை ரட்சித்திருக்கிறார். அப்போ அவருடைய வேலை உற்சாகப்படுத்துவது. நாளைக்கு தன்னை விட பவுல் பெரியவராகிறார்னு பர்னபாவுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் கூட பர்னபா சவுலை உற்சாகப்படுத்திட்டு தான் இருப்பாரு. அப்போ பர்னபா உற்சாகப்படுத்துகிற மனிதனாக இருந்தார். பாருங்க, இந்த பர்னபாட்ட ரெண்டு நல்ல குணங்களை பார்க்க முடியும். ஒரு குணம் என்ன தெரியுமா? இந்த பர்னபாட்ட ஒரு குணம் எப்படி நள்ளிரவில் இருளை கிழித்து கொண்டு நட்சத்திர ஒளி வருகிறதோ அதே போல பர்னபானுடைய நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா 2 அருமையான பிரகாசிக்கிற குணங்களை பார்க்கணும். ஒன்று, பர்னபா என்ன பண்ணார்னா எல்லா மனிதர்கள்ட்டையும் நல்லதவே தான் பார்த்தாரு. பவுலை பார்த்த உடனே இவன் கொலைகாரன்னு பார்க்கல, இவன் சுவிசேஷத்துக்கு விரோதின்னு பார்க்கல, சபைக்கு விரோதின்னு பார்க்கல. பவுல்கிட்ட நன்மைகள் உண்டு, அதை பார்த்தாரு. 2வது, ஒரு மனிதனுடைய கடந்த கால செயல்களை அந்த மனிதனுக்கு எதிராக அவர் ஒருபோதும் பார்த்ததில்லை. நான் சொல்றது புரியுதா? He never held the past actions of a man against him. ஒரு மனிதனுடைய கடந்த கால செயல்களை அவனுக்கு எதிராக எப்பொழுதும் அவன் வைக்கல. நம்ம என்ன பண்ணுவோம்? மொபைலில் ரெக்கார்டு பண்ணுவோம், வீடியோ எடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம். பாருங்க பிரதர், இவன் எப்பயுமே இப்படி தான். இந்த ஃபோட்டோ பாருங்க, என்ன பேசுறான்னு பாருங்க, என்ன செய்யறான்னு பாருங்க. நம்ம கடந்த காலத்தை போட்டோ பிடிச்சி காமிக்கிறதுல நமக்கு ரொம்ப விருப்பம். ஒரு மனிதனுடைய கடந்த காலத்தை சொல்லி சொல்லி குற்றப்படுத்துறது யாரோட வேலைங்க? வேதாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? அது சாத்தானுடைய வேலை. ஒரு மனிதனுடைய கடந்த காலத்தை குறித்து திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி குற்றப்படுத்த சாத்தானுடைய வேலை. அவன் வேலையை அவன் செய்யட்டும், உங்க வேலையை நீங்க செய்யுங்க. உங்க வேலையானது உற்சாகப்படுத்துவது, குற்றம் சாட்டுவது அல்ல. உற்சாகப்படுத்துங்க, நீங்க உற்சாகப்படுத்துங்க. சாத்தானுடைய வேலையை செய்யட்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு சபைகளில் பர்னபாக்கள் அவசியம். பர்னபாவினுடைய நற்கிரிகளை 7 இடங்களில் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்கிறோம். அதில் ஒன்றை தான் நாம் இங்கே பார்த்தோம். இப்போ பர்னபா உற்சாகப்படுத்துவராக இருந்தார். பாருங்க, சபையில் நீங்கள் நானும் இருக்கிறோம். நம்ம யாரை போல இருக்கிறோம்? நம்ம யாரை போல இருக்கிறோம்? சபையில் 1000 மக்கள் இருந்தாலும் அது போல் ஆர்டினரி அவங்க கூட ஒருத்தராக இருக்கிறோமா, அல்லது பர்னபாவை போல மற்றவர்களை விட்டு வித்தியாசமானவராக, மற்றவர்களுக்கு உதவி செய்வராக, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவராக நம்ம இருக்கிறோமா? ஒரு அழுகிறாருன்னா அவங்க கண்ணீரை துடைக்கிற கை முதலாக உங்க கையா இருக்கணும். ஒருத்தர் தேவையில் இருக்கிறாருன்னா அவருக்கு உதவி செய்யற முதலாவது நபர் நீங்களா இருக்கணும். ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறார்னா அவர் ஆறுதலைப்படுத்துகிற முதல் நபர் நீங்களாக இருக்கணும். ஒருத்தர் எல்லாமே இழந்து போச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது அவர் தோல்ல கையை போட்டு நான் இருக்கிறேன்னு சொல்ற முதல் நபராக நீங்க இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன ரட்சித்திருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன சபையில வைத்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவர் பார்த்து ஒரு சுமங்கள். நீங்க மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கும் பொழுது உங்க பாரம் உங்களுக்கு லெகுவா இருக்கும். உங்க தலையில பாரம் இருக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது, மற்றவங்க பாரத்தை நீங்க சுமக்கும் பொழுது.
மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க பெற்றுக்கொள்வீங்க. மற்றவங்களை உற்சாகப்படுத்தும் பொழுது நீங்க உற்சாகப்படுத்தப்படுவீங்க. மற்றவங்களை பலப்படுத்தும் பொழுது நீங்கள் பலப்படுத்தப்படுவீங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? பர்னபாவாக இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களையும் என்னையும் விரும்புகின்றார். நீங்கள் நானும் பர்னபாவாக இருக்கணும். நீங்கள் நானும் உற்சாகப்படுத்துவர்களாக இருக்கணும். நீங்கள் நானும் ஆறுதலின் மகன்களாக மகள்களாக இருக்கணும். இன்னிலிருந்து ஒரு முடிவெடுங்க. மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக பேசாதீங்க. மற்றவங்களுடைய கடந்த காலத்தை ஃபோட்டோ படித்து காமிக்காதீங்க. இவன் இப்படி தான், இவன் இப்படி தான். அவங்கள்ட்ட நல்லதை பாருங்க, உற்சாகப்படுத்துங்க, உதவி பண்ணுங்க, ஜெபிங்க, கண்ணீரை தொடங்க. பர்னபாவாக ஒவ்வொருவரும் பர்னபாவாக இத்தனை பேரும் பர்னபாவாக மாறினா சபை எப்படி இருக்கும் தெரியுமா? சபை எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம சொல்லுவோம் குட்டி பரலோகம்னு சொல்லுவோம். அதை விட மகிழ்ச்சியானது ஒரு இடமாக இந்த சபை இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான சபை ஊழியர் மற்றும் மூப்பருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நாமம் மகிமைப்படுவார்.